இப்போ நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோன்னா சுப்பாராயன் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னால் சுப்பாராயன் மந்திரி சபை ரைட்டா. சுப்பாராயன் மந்திரி சபையை பற்றி பார்க்க போகிறோம் ரைட்டா. இப்போ சுப்பாராயன் ஜெயிச்சிட்டாங்க சுப்பாராயன் மந்திரி சபைன்னு பார்ப்போமா. இன் மெட்ராஸ் ப்ரொவின்சியல் எலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னால் மெட்ராஸ் மாகாண தேர்தலில் மெட்ராஸ் ப்ரொவின்சியலில் மாகாணம் எலெக்ஷனை தேர்தல் இன் மெட்ராஸ் மெட்ராஸ் மாகாண தேர்தல்களில் ஹெல்டு நடந்த தேர்தல்கள் நடந்தன இன் 1926 1926 மெட்ராஸ் மாநிலத்துக்கு தேர்தல்கள் நடந்தன. மெட்ராஸ் ப்ரொவின்சியல் எலெக்ஷன் ஹெல்டு இன் 1926 அப்படின்னா 1926 மெட்ராஸ் மாகாண தேர்தல்கள் ஹெல்டுன்னு நடந்தன. அடுத்து காமா போட்டிருக்கான். த சுவராஜிஸ்ட் ஓன் த மெஜாரிட்டி ஆஃப் த எலெக்டட் அப்படின்னா எலெக்டட் அடுத்தது போனோம். த சுவராஜிஸ்ட் ஓன்னா ஜெயித்தது. சுவராஜிஸ்ட்னா சுவராஜ் கட்சிக்காரங்க சுவராஜ்வாதிகள் என்ன அர்த்தம். சுவராஜ்வாதிகள் ஓன்னு ஜெயித்தார்கள். த மெஜாரிட்டினா பெரும்பான்மை. மெஜாரிட்டினா என்னது அதிகமாக பெரும்பான்மை. ஓன்னு ஜெயித்தார்கள். த மெஜாரிட்டினா பெரும்பான்மை அதிகமானன்னு போட்டுக்கோங்க இல்லை பெரும்பான்மைன்னு போட்டுக்கோங்க. ஆஃப் த எலெக்டட் அப்படின்னா ஆஃப் த எதில் பெரும்பான்மை ஆஃப் த எலெக்டட் சீட்ஸ் அப்படின்னு சொன்னால் ஜெயிக்கப்பட்ட சீட்டுகளில் பெரும்பான்மையான சீட்டுகள் இவங்க ஜெயித்தாங்க. எத்தனை சீட்டு ஜெயிச்சிருக்காங்களோ அதில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெரும்பான்மையான சீட்டுகளை ஜெயித்தாங்க. இடங்களை பிடித்தார்கள். சீட்டுகள்னால் இடங்களை பிடித்தார்கள்னு அர்த்தம் ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு இட் டிட் நாட் அக்செப்ட் ஆஃபீஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் த காங்கிரஸ் பாலிசி அப்படின்னு சொன்னால் இன் அக்கார்டன்ஸ் வித்னா என்னது அதற்கு ஏற்ப ரைட்டா. அப்போ ஈட்டுன்னு எதை குறிக்குது மேலே ஈட்டுன்றது காங்கிரஸ் இந்த இவங்க சுவராஜ் கட்சியை குறிக்குது. சுவராஜ் கட்சிக்காரங்க ஈட்டுன்னு சுவராஜிஸ்ட் டிட் நாட் அக்செப்ட் ஆஃபீஸ் அப்படின்னா டிட் நாட் அக்செப்ட் ஆஃபீஸ்னால் அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. அக்செப்ட்னா ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆஃபீஸ்னால் அந்த ஜெயிச்சிட்டாங்க அவங்க தான் இந்த முதலமைச்சர் ஆகணும். ஆனால் அதனால் இருந்தாலும் அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆஃபீஸ்னால் அந்த முதலமைச்சர் ஆஃபீஸ் தான் சொல்லுது. இது இட் டிட் நாட் அக்செப்ட் ஆஃபீஸ் அப்படின்னா அந்த சுவராஜிஸ்ட் டிட் நாட் அக்செப்ட் ஆஃபீஸ் அப்படின்னா முதலமைச்சர் ஆஃபீஸை இவங்க ஏற்றுக்கல. முதலமைச்சராக அமைச்சரவையை ஏற்றுக்கல. இந்த இடத்துல ஆஃபீஸ்னால் அமைச்சரவைன்னு அர்த்தம் ரைட்டா. மினிஸ்டர்ஸ்னு அர்த்தம். இட் டிட் நாட் அக்செப்ட் த மினிஸ்ட்ரிஸ் அப்படின்னு மினிஸ்ட்ரின்னு போட்டுக்கணும் ரைட்டா. இன் அக்கார்டன்ஸ் வித் த காங்கிரஸ் பாலிசி அப்படின்னா இன் அக்கார்டன்ஸ் வித்னா அதற்கு ஏற்பன்னு அர்த்தம். அது அவங்க அதாவது சுவராஜிஸ்ட் டிட் நாட் ஈட்டுன்ற சுவராஜிஸ்ட் கட்சியை குறிக்குது. இட் டிட் நாட் அக்செப்ட் ஆஃபீஸ் அப்படின்னா அவங்க அலுவலகத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜெயிச்சிட்டாங்க இருந்தாலும் அவங்க தான் வரணும். முதல்ல பதவி ஏற்கணும். அவனை ஏற்கலை. இட் டிட் நாட் அக்செப்ட்னு அவங்க ஆஃபீஸை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதற்கு இன் அக்கார்டன்ஸ் வித் த காங்கிரஸ் பாலிசி காங்கிரஸின் கொள்கைகளின் பிரகாரம் அதற்கு அதாவது இன் அக்கார்டன்ஸ் வித் அதற்கு ஏற்பன்னு அர்த்தம். அதைத்தான் இப்படி சொல்லியிருக்கான். அந்த காங்கிரஸ் கொள்கைகளின் பிரகாரம் இவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் அது கொள்கைக்கு மாதிரி தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் கொள்கைகளின் பிரகாரம் அலுவலகத்தை அவங்க எடுத்துக்கொள்ளவில்லை. ஏன் எடுத்துக்கொள்ளவில்லைன்னா அவங்க பதவி ஏற்க விரும்பலைன்னு அர்த்தம். அது என்ன காங்கிரஸ் கொள்கையில் அது பதவி வேண்டான்னு சொன்னாங்க இல்லையா. அதனால் அது இவங்களும் வேண்டான்ட்டாங்க. ஜெயிச்சிட்டு டிட் நாட் அக்செப்ட்னு ஏற்றுக்கொள்ளவில்லை அலுவலகத்தை. இன் அக்கார்டன்ஸ் எதன் பிரகாரம் வித் த காங்கிரஸ் பாலிசின்னா காங்கிரஸ் கொள்கைகளின் பிரகாரம் முதலமைச்சர் ஆஃபீஸை அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. அடுத்துக்கம்மா இன்ஸ்டெட் அதற்கு பதிலாக இன்ஸ்டெட்னா இருப்பினும் அதற்கு பதிலாக என்ன வேணாலும் போடுங்க. இன்ஸ்டெட்னா அதற்கு பதிலாக தே சப்போர்ட்டட் அன் இண்டிபெண்ட் அப்படின்னா அவங்க உதவி செய்தார்கள். யாருக்கு உதவி செஞ்சாங்க அன் இண்டிபெண்ட் அப்படின்னா ஒரு எந்த கட்சியில் சேராமல் தனித்து நின்று ஜெயிச்சு வந்த ஒரு இண்டிபெண்ட் தனித்து நின்ற ஒரு மனிதன். எந்த கட்சியில் பி சுப்பிரமணியனுக்கு உதவி பண்ணாங்க. அவர் யார் இண்டிபெண்ட் கேண்டிடேட். அதாவது இண்டிபெண்ட்னா சுயேட்சை. அதாவது சுயேட்சைக்கு உதவி பண்ணாங்க. அதாவது நல்லா பார்த்துக்கோங்க. இன்ஸ்டெட் இருப்பினும் அதற்கு மாறாக இல்லை அதற்கு பதிலாக இருப்பினும் என்ன வேணாலும் போடுங்க. இருப்பினும் த சப்போர்ட்டட் அண்ட் இண்டிபெண்ட் ஒரு சுயேட்சைக்கு உதவி பண்ணாங்க. அவர் பேர் பி சுப்பராயன். அவர் எதுக்கு உதவி பண்ணாங்க உதவி பண்ணாங்கன்னா டு ஃபார்ம் த மினிஸ்ட்ரி அப்படின்னா மந்திரி சேவையை அமைப்பதற்கு சுப்பராயன் என்ற இண்டிபெண்ட் சுயேட்சை நபருக்கு
சுப்பராயன் என்ற இண்டிபெண்ட் சுயேட்சை நபருக்கு உதவி செய்தார்கள். எதற்கு? டு ஃபார்ம் த மினிஸ்ட்ரி அப்படின்னா மந்திரி சபையை உண்டாக்குவதற்கு உதவி செய்தார்கள். ரைட்டா. நெக்ஸ்ட்டு, த சுவராஜிஸ்ட் டிட் நாட் கண்டெஸ்ட் த 1930 எலெக்ஷன் அப்படின்னா சுவராஜிஸ்ட் கட்சிக்காரங்க டிட் நாட் கண்டெஸ்ட்னா போட்டியிடலை. கண்டெஸ்ட்னா போட்டியிடணும், டிட் நாட்னா போட்டியிடவில்லை. த 1930 எலெக்ஷன்ஸ் அப்படின்னா 1930 நடந்த தேர்தல்களில் சுவராஜ் கட்சிக்காரங்க போட்டியிடலை. லீடிங் டு அன் ஈஸி விக்ட்ரி ஃபார் த ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னா அதனால் லீடிங்னா அவங்களுக்கு அதுக்கு ஈஸி ஆகிப்போச்சு. ரைட்டா. டிட் நாட் சப்போர்ட், அவங்க வந்து அது அவங்க கண்டெஸ்ட் பண்ணலை. கண்டெஸ்ட் பண்ணாமல் இருந்ததுனால அது நல்லா கவனிங்க. த சுவராஜிஸ் டிஸ் நாட் கண்டெஸ்ட், அவங்க சுவராஜ் கட்சிக்காரங்க கண்டெஸ்ட்னால் போட்டியிடாதனால 1930 எலெக்ஷனில் லீடிங் டு த ஈஸி விக்ட்ரி ஃபார் த ஜஸ்டிஸ் பார்ட்டி அதன் காரணமாக எலெக்ஷன்ஸ் போட்டியிடாதன் காரணமாக லீடிங்னா அப்படி வச்சுக்கோம். அதன் காரணமாக டு அன் ஈஸி விக்ட்ரி, ஈஸினா அதாவது கஷ்டம் இல்லாமல் ஜெயிக்கிறது, ஈஸி விக்ட்ரின்னு வெற்றி, ஈஸியாக வெற்றி கிடைத்தது ஃபார் த ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சிக்கு. ஜஸ்டிஸ் பார்ட்டினா நீதி கட்சிக்கு அந்த சுவராஜ் கட்சி போட்டியிடாதனால ஈஸியாக வென்று விட்டார்கள். அதுதான் சொல்கிறான். த சுவராஜ் டிட் நாட் கண்டெஸ்ட் எலெக்ஷன், அதாவது 1930 எலெக்ஷனில் நிற்கலை. அதனால் லீடிங்னா அதன் காரணமாக அவங்க நிற்காதன் காரணமாக டு அன் ஈஸி விக்ட்ரி, அதாவது பெறப்பட்டது. டு அன் ஈஸி விக்ட்ரினா ஒரு சாதாரண ஒரு வெற்றி பெறப்பட்டது. யாருக்கு? ஈஸி விக்ட்ரின்னு சாதாரண வெற்றி ஃபார் ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சிக்கு ஈஸியான ஒரு வெற்றி கிடைச்சது. நெக்ஸ்ட்டு, த ஜஸ்டிஸ் பார்ட்டி ரிமைண்ட் இன் ஆஃபீஸ் டில் 1937 அப்படின்னா இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி, இந்த ஜஸ்டிஸ் கட்சியானது ரிமைண்ட் இருந்தது, ஆட்சி அமைச்சிருச்சு. அதாவது த ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சியானது ஆட்சி அமைச்சு ரிமைண்ட் இன் ஆஃபீஸ் டில் 1937 1930 எலெக்ஷனில் ஜெயிச்சுட்டாங்க, ஆட்சி அமைச்சிட்டாங்க. கடைசி 37 வரைக்கும் ஆட்சி செஞ்சாங்கன்னு சொல்கிறான். என்னது? அந்த ஆட்சி செஞ்சதை தான் சொல்கிறான். ஆட்சி அமைச்சா தானே செய்ய முடியும். இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டினா நீதி கட்சி ரிமைண்ட்னு இருந்தது. இன் ஆஃபீஸில் இருந்தது, ஏன்னா முதலமைச்சர் ஆஃபீஸில் இருந்தது. அந்த கட்சி ஆஃபீஸை வச்சுருந்தாங்க. இது ரிமைண்டர்னு இருந்தது. இன் ஆஃபீஸ் ஸ்டில் அது வரைக்கும் இருந்தது. எது வரைக்கும்? 1937 வரைக்கும் இந்த முதலமைச்சர் ஆஃபீஸில் இருந்ததுன்னா முதலமைச்சர் ஆஃபீஸே வச்சுருந்தாங்க. அப்படின்னா இவங்க தான் முதலமைச்சராக இருந்தாங்க, ஆட்சி அமைச்சாங்கன்னு அர்த்தம். நல்லா பார்த்துக்கோங்க. அவன் 1930 எலெக்ஷன் நடந்தது, ஜெயிச்சிட்டாங்கன்னா அப்போ ஆட்சி அமைச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அதை அவன் எழுதலை, உள்ள ஒரு சென்டென்ஸ் எழுதாமல் அவங்க 30லேருந்து 37 வரைக்கும் ஆட்சியில் இருந்தாங்கன்றதை அப்படி சொல்கிறான். இந்த நீதி கட்சி ரிமைண்ட் இருந்தது. எதில் இருந்தது? இன் ஆஃபீஸில் இருந்தது. எந்த ஆஃபீஸை குறிக்குது? கவுன்சிலை தான் குறிக்குது. சட்டமன்றத்தில் ஆஃபீஸுன்றதுல சட்டமன்றம் தான். சட்டமன்றத்தில் இருந்தாங்கன்னா அவங்க தான் மினிஸ்ட்ரியாக இருந்தாங்க, மந்திரி சபையை அமைச்சாங்க. இருந்து எப்போ வரைக்கும் இருந்தாங்க? டில் அப்படின்னா அது வரைக்கும் 1937 வரைக்கும் இருந்தாங்க. கவனம் பார்த்துக்கணும். சீமென்ஸ் கமிஷன் பாய்காட் அப்படின்னா சீமன் கமிஷனோட புறக்கணிப்பு. ரைட்டா. சீமென்ஸ் கமிஷன் புறக்கணிப்பு. ரைட்டா. அப்போது சீமென்ஸ் கமிஷன் அப்படின்னு என்னது? சீமன் குழு. ரைட்டா. கமிஷன்னா ஒரு குழு. ரைட்டா. ஒரு குழுனா சீமனோட சேர்ந்து இன்னும் மற்ற நபர்கள் இருக்காங்க. அவங்க ஒரு கமிஷன், அதான் கமிஷன் அமைக்கிறாங்க. சீமன் கமிஷன் அதில் ஏதோ ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃப்ரேம் பண்ண போகிறாங்க. அதுதான் குழுன்னு சொல்லுவாங்க. சீமன் மற்றும் சில நபர்கள், இங்கிலீஷ்காரங்க, அதுக்கு பேர் குழு. ரைட்டா. அப்போ சீமன் கமிஷன் பாய்காட்னா புறக்கணிப்பு. ரைட்டா. 1927 ஸ்டேச்சுவரி கமிஷன் அப்படின்னா ஸ்டேச்சுவரின்னு என்னது? ஒரு சட்ட ரீதியான ஒரு கமிஷன் குழு வாஸ் கன்ஸ்டியூட்டட் அண்டர் சர் ஜான் சீமன். அவர் பேர் முழு பேர் சர் ஜான் சீமன். அப்போ கன்ஸ்டியூட்டட் என்னது? அமைக்கப்பட்டது. குழு ஸ்டேச்சுவரினா சட்ட ரீதியான ஒரு குழு, கன்ஸ்டியூட்டட்னு அமைக்கப்பட்டது. ரைட்டா. அண்டர் த சர் ஜான் சீமன் டு ரிவ்யூ த ஆக்ட் ஆஃப் 1990 அப்படின்னா 1919. ரைட்டா. 1919 தான் இந்த சீமன் கமிஷன் அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறான். திரும்பி படிப்போமா? அதில் நல்லா பார்த்துக்கோங்க. டு ரிவ்யூ அப்படின்னா அதாவது இந்த 1927 ஸ்டேச்சுவரினா நீதி கமிஷன். ரைட்டா. நீதி கமிஷன் தான் சொல்லுவாங்க. ரைட்டா.
சட்ட ரீதியான கமிஷன் சொல்லுவாங்க, நீதி கமிஷன் சொல்லுவாங்க. 1927 ஒரு சட்ட ரீதியான குழு வாஸ் கான்ஸ்டியூட்டட்னு அமைக்கப்பட்டது. சட்ட ரீதியான குழு அமைக்கப்பட்டது அண்டர் இவர் தலைமையின் கீழ். யார் தலைமையின் கீழ்? சர் ஜான் சைமன் தலைமையின் கீழ் ஒரு சட்ட ரீதியான குழு ஒன்று அமைக்கப்பட்டது 1927. எதற்கு அமைக்கப்பட்டது? டு ரிவ்யூ த ஆக்ட் ஆஃப் 1990 அப்படின்னா 1919 உண்டாக்கப்பட்ட சட்டத்தை ரிவ்யூ செய்வதற்கு. ரிவ்யூனா மதிப்பாய்வு செய்ய. ரிவ்யூன்னு மதிப்பாய்வு செய்ய. மதிப்பாய்வுன்னு என்னது? ரிவ்யூனா அதை திரும்ப பரிசீலனை செய்ய. திரும்ப பார்க்குறது, அந்த சட்டம் சரியாக தப்பான்னு திரும்ப பார்க்குறதுக்கு. டு ரிவ்யூ அந்த சட்டத்தை 1919 உண்டாக்குன சட்டத்தை ரிவ்யூ பண்ணணும். ரிவ்யூனா மதிப்பு ஆய்வு. அதனோட சட்டத்தை திரும்ப பரிசீலனை செய்வதற்கு இந்த குழு அமைக்கப்பட்டது. சட்ட ரீதியாக ஒரு குழு கன்ஸ்டியூஷன் அமைக்கப்பட்டது. ரைட்டா? அண்டு அதுக்கடுத்து இன்னொரு சென்டென்ஸ் போடுறான் பார், கன்ஜெக்ஷன் போட்டு போடுறான். அண்டுனா கன்ஜெக்ஷன். ரைட்டா? அண்டு சஜஸ்ட்னா ஆலோசனை வழங்கியது. அண்ட் டு சஜஸ்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொன்னால், சஜஸ்ட் ரிஃபார்ம்ஸ்னு சொன்னால் என்னது? இந்த சீர்திருத்தங்கள் அந்த அந்த சட்ட திருத்தங்கள் பண்ணினதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான்? அண்டு டு சஜஸ்ட் ரிஃபார்ம்ஸ்னு சொன்னால் சீர்திருத்தங்கள் பரிந்துரை செய்வது. ரிஃபார்ம்ஸ்னால் சீர்திருத்தங்கள், சஜஸ்ட்னா பரிந்துரை செய்வது. ரைட்டா? சீர்திருத்தங்களை பரிந்துரை செய்வதற்கு இந்த குழு அமைக்கப்பட்டது. அதை சட்ட திருத்தத்தை ரிவ்யூ செய்யணும். ரிவ்யூன்னு சொன்னால் மதிப்பாய்வு செஞ்சுட்டு திரும்பி சீர்திருத்தங்களை பரிந்துரை செய்யணும். மதிப்பாய்வு செய்து இதை சீர்திருத்தங்கள் அதை சரி பண்ணி பரிந்துரை செய்யணும். அதுக்கு தான் இந்த சட்ட கமிஷன் அமைக்கப்பட்டது. யார் தலைமையில்? சர் இவர் சீமன் தலைமையின் கீழ். ஹவெவர் இருந்த போதிலும் டு கிரேட் டிஸப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொன்னால், அப்படி செஞ்சதுக்கப்புறமும் இங்கே ஏமாற்றம் தான் கிடைத்தது. ஹவெவர் இருந்த போதிலும் என்ன வந்தது? இட் வாஸ் ஹவெவர் இருந்த போதிலும் த கிரேட் டிஸப்பாயின்மெண்ட் ஆஃப் இந்தியன்ஸ் அப்படின்னா இந்தியக்காரர்களுக்கு பெருத்த ஏமாற்றம் கிட்டியது. அதில் ஒன்றுமே இல்லை. நம்மளுக்கு சாதகமாக அது இந்த சட்ட கமிஷனில் எதுவுமே இல்லை. ஹவெவர் சொல்லலாம். ஹவெவர் டு த கிரேட் டிஸப்பாயின்மெண்ட் ஆஃப் இந்தியன்ஸ், இந்தியக்காரர்களுக்கு பெரிய ஏமாற்றமாக அமைந்தது சீமன்ஸ் கமிஷன். இட் வாஸ் an ஆல் ஒயிட் கமிஷன் வித் நாட் ஏ சிங்கிள் மெம்பர் அப்படின்னா இது கமிஷன் சீமன் கமிஷனை குறிக்குது. இட்டு சீமன் கமிஷன், இட்டு அதே தான் குறிக்குது. சீமன் கமிஷன் வாஸ் நாட் an ஆல் ஒயிட் கமிஷன் அப்படின்னா எல்லாமே வெள்ளைக்காரங்களாக இருந்தாங்க. ஆல் ஒயிட் எல்லாமே வெள்ளை கமிஷன் சொல்கிறாங்க. வெள்ளை கமிஷன் என்னது? வெள்ளைக்காரங்க தான் இருந்தாங்கன்னு அர்த்தம். வித்து நாட் ஏ சிங்கிள் இந்தியன் மெம்பர் அப்படின்னா ஒருத்தையும் கூட இல்லை. வித்துனா இல்லை. வித்துனா அதனோட நாட்டுன்னா இல்லை. ஏ சிங்கிள் ஒருத்தர் கூட இந்தியன் மெம்பர் இல்லை. இந்திய நபர் ஒருத்தர் கூட அதில் இல்லை. எல்லாமே வெள்ளை கமிஷனாக வெள்ளைக்காரர்கள் தான் இருந்தாங்க அந்த கமிஷனில் மெம்பரா. ஸோ த காங்கிரஸ் பாய்காட்டட் த சீமன் கமிஷன். ஆகவே த காங்கிரஸ் ஆனது கட்சி பாய்காட்டட்னா புறக்கணித்தது. எதை புறக்கணித்தது? சீமன் கமிஷனை சீமன் குழுவை புறக்கணித்தது. அடுத்து இன் மெட்ராஸ் the Seaman boycott propaganda committee was set up with S. Satyamurthy as the president. அப்படின்னா in மெட்ராஸில் the Seaman boycott propaganda, சீமன் புறக்கணிப்பு propaganda பிரச்சாரம், propaganda அதாவது பரப்புதல். சீமன் பாய்காட்னா அதுதான் பாய்காட்னா புறக்கணிப்பு. சீமன் கமிஷன் புறக்கணிப்பு, புறப்பகண்டானா பரப்புதல். கமிட்டி சீமன் பாய்காட்னா புறப்பகண்டானா பரப்புதல் கமிஷன் இது அமைக்கப்பட்டது. வித் செட்டப்னா இந்த கமிட்டி அமைக்கப்பட்டது. இந்த சீமன் பாய்காட் புறப்பகண்டா கமிட்டினா குழு, புறப்பகண்டானா பரப்புதல், பாய்காட்னா நிராகரித்தல், தள்ளுபடி செய்தல். சீமன் பாய்காட்னா எதிர்த்துதல். ரைட்டா? எல்லாமே ஒன்று தான். சீமன் பாய்காட் ப்ரோக்ராம் கமிட்டி வாஸ் செட்டப்னா அமைக்கப்பட்டது. வித் யாரை வச்சு அமைக்கப்பட்டது? யார் அமைச்சாங்க? அதான் சொல்கிறேன். இவரை வைத்து அமைக்கப்பட்டது. வித் எஸ் சுப்பிரமூர்த்தி சத்தியமூர்த்தியால் அமைக்கப்பட்டது. அஸ் எ பிரசிடெண்ட் சத்தியமூர்த்தி தான் அதுக்கு தலைவராக இருந்து இந்த கமிட்டி அமைச்சார். அஸ் எ பிரசிடெண்ட்னா தலைவர், இந்த கமிட்டிக்கு தலைவர். எந்த கமிட்டிக்கு? சீமன்
பாய்காட் புரபகண்டா கமிட்டி, மெட்ராஸில் சீமன் பாய்காட் புரபகண்டா கமிட்டி அமைக்கப்பட்டது. யாரை வைத்து அமைக்கப்பட்டது? சத்தியமூர்த்தி அஸ் த பிரசிடென்ட். சத்தியமூர்த்தியை தலைவராக கொண்டு இந்த கமிட்டி அமைக்கப்பட்டது. ரைட்டா. த அரைவல் ஆஃப் சீமன் கமிஷன் இன் மெட்ராஸ் ஆன் 18th February 1929. அப்படின்னா அரைவல்னால் வந்தது. ரைட்டா. இந்த அரைவல் ஆஃப் சீமன் கமிஷன், அதாவது இந்த அரைவல், இந்த சீமன் கமிஷன் நடைமுறைக்கு வந்துருச்சு. அரைவல்னால் நடைமுறைக்கு வந்தது. அதாவது அரைவல்னால் நடைமுறைக்கு வந்தது. ஆஃப் சீமன் கமிஷன், சீமன் குழு, அரைவல் ஆஃப் சீமன் கமிஷன் இன் மெட்ராஸ் ஆன் 18th February 1929. அப்படின்னா த அரைவல் ஆஃப் சீமன் கமிஷன், சீமன் திட்டம் குழு நடைமுறைக்கு வந்தவுடன் மெட்ராஸில் வந்தவுடன் எப்போ வந்துச்சு? ஆன் 18th February 1929. 18th February 1929 சீமன் கமிஷன் நடைமுறைக்கு வந்த உடனே பிளாக் ஃப்ளாக்ஸ் வேவ்டு எகெனிஸ்ட் த கமிஷன். அப்படின்னா பிளாக் ஃப்ளாக்னா கருப்பு கொடி. இந்த கருப்பு கொடி கையில் ஏந்தி போராட்டம் பண்ணுறாங்கல்ல, பிளாக்னா கருப்பு, ஃப்ளாக்னா கொடி. கருப்பு கொடி ஒரு கம்பில் கருப்பு கொடி நட்டி கையில் தூக்கிட்டு ஊர்வலம் போவாங்க. அதுதான் சொல்கிறான். இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்த உடனே பிளாக் ஃப்ளாக் வேவ்டு. அப்போனா வேவ்டுன்னா அதை கையில் வச்சுக்கிட்டு அசைக்கிறது, கை அசைத்தல் தான் வேவ்டுன்னு சொல்லுவாங்க. ரைட்டா. எகெனிஸ்ட் த கமிஷனை அந்த குழுவை எதிர்த்து கருப்பு கொடி ஏந்தி கையசைத்து சென்றார்கள். அதைத்தான் சொல்கிறான். பிளாக் ஃப்ளாக்ஸ் வேர் வேவ்டு. அப்படின்னா பிளாக் ஃப்ளாக் கருப்பு கொடியானது கையசைக்கப்பட்டது. வேவ்டுன்னா கையசைத்தல்னால் கருப்பு கொடி ஏந்தி கையை ஆட்டுறது. ரைட்டா. போயிட்டு நாங்கள் மார்ச்சிங் பண்ணுறோம், எகெனிஸ்ட் உங்களுக்கு எதிர்த்து புரட்சி பண்ணுறோம்னு சொல்லிட்டு அதுதான் சொல்கிறான். அது கருப்பு கொடி ஏந்தி வேவ்டுனா அசைத்தார்கள். எகெனிஸ்ட் எதற்கு? த கமிஷன், இந்த இந்த குழுவுக்கு எதிர்ப்பாக கருப்பு கொடி ஏந்தி கையசைத்தார்கள், போராட்டம் செய்தார்கள். இந்த வேவ்டுனா கையசைத்தல், கருப்பு கொடி ஏந்தி கையசைத்தார்கள் எதிர்ப்பாக, இந்த கமிஷனுக்கு எதிர்ப்பாக. ரைட்டா. நெக்ஸ்ட், அஜிடேஷன் ஃபார் ரிமூவல் ஆஃப் நெயில் ஸ்டேச்சு. அப்படின்னா இந்த நெயில் ஸ்டேச்சுன்னா சிலைன்னு அர்த்தம். ரைட்டா. 1927 நடந்தது. நெயிலோட சிலையை அகற்ற வேண்டி அஜிடேஷன், கிளர்ச்சி. அப்போது அஜிடேஷன் என்னது? அதாவது அஜிடேஷன் சொன்னால் ரிமூவல், அதாவது ஃபார் ரிமூவல்னு சொல்லுவாங்க. ரைட்டா. அதை எடுக்க வேண்டி ரிமூவல் ஆஃப் அஜிடேஷன்னா கிளர்ச்சி நடந்தது. எதற்கு நடந்தது? அகற்றுவதற்காக வேண்டி. அஜிடேஷன்ன்றது ஒரு கிளர்ச்சி. ஃபார் ரிமூவல்னால் அகற்றுவதற்கு. ஆஃப் நெயில் ஸ்டேச்சு அப்படின்னா நெயிலோட சிலையை, நெயில் என்பவருக்கு இங்கிலீஷ்காரனுக்கு சிலை வச்சுருக்காங்க 1927. அதை அகற்றணும், அந்த இடத்துல வச்சு தப்புன்னு சொல்லி ஒரு கிளர்ச்சி. ரைட்டா. அதான் அந்த நெயில் ஸ்டேச்சுவை ரிமூவல் அகற்ற வேண்டி ஒரு கிளர்ச்சி நடந்தது. அதான் அஜிடேஷன் ஃபார் ரிமூவல் ஆஃப் நெயில் ஸ்டேச்சு. அப்போ ஜேம்ஸ் நெயில் ஆஃப் த மெட்ராஸ் ஃபியூசர்ஸ். அப்படின்னா ஜேம்ஸ் நெயில் மெட்ராஸ், அதாவது ஜேம்ஸ் நெயில் ஆஃப் த மெட்ராஸ் ஃபியூசர்ஸ்னால் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள்னு அர்த்தம். ரைட்டா. ஃபியூசர்ஸ்னு என்னது? அது ஆர்முடு ஃபோர்ஸஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதேமாரி ஃபியூசிலியர்ஸ்னால் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள்னு அர்த்தம் பொதுவாக. ரைட்டா. துப்பாக்கி வச்சுருக்கக்கூடிய ஒரு காவலாளி. அதாவது இங்கிலீஷ்காரன் தான் சொல்கிறான், இங்கிலீஷ்காரன் சோல்ஜர் தான் சொல்கிறான். இங்கிலீஷ்காரன் சோல்ஜர்னால் துப்பாக்கி உள்ள சோல்ஜர்கள். துப்பாக்கி இல்லாத சோல்ஜர் இருக்கான்ல இங்கிலீஷ்காரன். அப்போ இந்த ஃபியூசிலியர்ஸ்னால் இங்கிலீஷ்காரன் தான், துப்பாக்கி உள்ள ஒரு காவலர்னு அர்த்தம். ரைட்டா. இப்போது ஜேம்ஸ் நெயில் ஆஃப் மெட்ராஸில் இருந்த ஜேம்ஸ் நெயில் இவன் இங்கிலீஷ்காரன் தான். ஃபியூசிலியர்ஸ் ப்ராக்கெட்டில் போட்டிருக்க இன்ஃபேண்ட்ரி மென் வித் ஃபயர் ஆர்ம்ஸ். அப்படி இன்ஃபேண்ட்ரின்னு என்னது? காலால் படை, ஆர்மியை குறிக்குது. காலால் படைனா தரைப்படை, அதான் மிலிட்ரிம்பாங்க. மிலிட்ரி, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா? ஏர்ஃபோர்ஸ்னால் ஆகாயப்படை, நேவினா கப்பல் படை, மிலிட்ரின்னு சொன்னால் தரைப்படை. அது மொத்தம் சேர்ந்து மிலிட்ரி. இப்போ தரைப்படைக்கு இன்ஃபேண்ட்ரின்னு சொல்லுவாங்க. ரைட்டா. இன்ஃபேண்ட்ரினா தரைப்படை, அதை காலாட்படைன்னு சொல்லுவாங்க. ஒரு காலாட்படை மேன் வித் ஃபயர் ஆர்ம்ஸ். அப்படின்னா ஃபயர் ஆர்ம்னு என்னது? தீப்பிடிக்கக்கூடிய ஆர்ம்னு கிடையாது. ஃபயர் ஆர்ம்னா துப்பாக்கின்னு அர்த்தம். ரைட்டா. கன்னுன்னு அர்த்தம். கன்னுக்கு இன்னொரு பேர் என்னது? ஃபயர் ஆர்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரைட்டா. அப்போ கன்னை வச்சுருக்கக்கூடிய ஒரு ஆர்மியை சேர்ந்த ஒரு காலாட்படை மனிதன்னா யார்? அவங்களுக்கு தான் மொத்தமாக ஃபியூசிலியர்ஸ்னு சொல்லுவோம். ஃபியூசிலியர்ஸ் அவங்க தான். ரைட்டா. வாஸ் புருட்டல் இன் ரேக்கிங் வென்கேன்ஸ் அப்படின்னு அட் கான்பூர் அப்படின்னு சொன்னால் வாஸ் புருட்டல்னு மிருகத்தனமாக. ரைட்டா. புருட்டல்னு என்னது?
ரொம்ப மிருகத்தனமாக. அப்போது ரேக்கிங்னு சொன்னால் அதை அழிக்கிறது, ரைட்டா? அதாவது ரேக்கிங்னு சொன்னால் மிருகத்தனமாக அழிக்கிறதில் செயல்பட்டாங்க. ஏன்னா ஃபீஸ்லேஸ்னு யார்? அந்த ஆயுதமேந்திய நபர்கள் பிரிட்டல்னு மிருகத்தனமாக செயல்பட்டார்கள். எப்போ? ஜேம்ஸ் நெயில் ஆஃப் த மெட்ராஸ் ஃபீஸ்லெஸ் அப்படின்னா இந்த ஜேம்ஸ்ன்றது ஒருத்தர் இங்கிலீஷ்காரங்களோட ஒரு தலைவர் ஆஃப் மெட்ராஸ் ஃபீஸ்லெஸ்னால் ஆயுதமேந்திய நபர்களோடு சேர்ந்து இவரும் மெட்ராஸ் ஃபீஸ்லெஸோடு சேர்ந்து பிரிட்டல். அதனால் பார்த்துக்கோங்க, திரும்பி படிக்கிறேன். ஜேம்ஸ் நெயில் ஆஃப் த மெட்ராஸ் ஃபீஸ்லெஸம் ஜேம்ஸ் நெயில் ஆர்மி ஏந்திய நபர்களோடு சேர்ந்து பிரிட்டல்னு மிருகத்தனமாக செயல்பட்டார்கள். எதில்? ரேக்கிங்னா அழிக்கிறதுலையும் அண்டு கமா போட்டு வென்கெயின்ஸ்னு சொன்னால் பழி வாங்குறதுலேயும் செயல்பட்டாங்க. அழிக்கிறதுலேயும் பழி வாங்குறதுலையும் செயல்பட்டாங்க. கான்பூர். எங்கே செயல்பட்டாங்க? கான்பூரில் செயல்பட்டாங்க. ப்ராக்கெட்டில் கான்பூரில் செயல்பட்டால் ப்ராக்கெட்டில் என்ன போட்டுக்கான்? த கவன்பூர் மெசாக்கர்னு படுகொலை. இந்த செயலானது என்னவாக இருந்துச்சு? நல்லா பார்த்துக்கோ. ரெக்கனிங்னு சொன்னால் அழிச்சு பழி வாங்குறாங்க. அழிக்கிறதுலையும் வெங்கையன்ஸ்னால் பழி வாங்குறது செயல்பாடுகளில் ஈடுபட்டாங்க. எப்போ? கான்பூர் என்ற இடத்துல. அதை பிராக்கில் என்ன போட்டுக்கான் பாரு? த கவன்பூர் மசாக். இதுக்கு பேர் என்னது? இந்த படுகொலைக்கு பேர் இந்த புருட்டல்னு என்னது? மிருகத்தனமான செயல்களில் ஈடுபட்டாங்க. துப்பாக்கி வச்சு சுட்டாங்க. அதான் சொல்கிறான். த கவன்பூர் மசாக்கர்ஸ்னால் கவன்பூர் படுகொலை என்று அழைக்கிறார்கள், ரைட்டா? ஆஸ் இட் வாஸ் கால்டு அப்படின்னா இது அழைக்கப்படுகிறது. இந்த சம்பவம் மிருகத்தனமான செயல்கள் காட்டினாங்கள, பழி வாங்குகிற எண்ணத்தில் அழிச்சிட்டாங்கல்ல இல்லை பல மக்களை, அதனால தான் சுட்டாங்க. அதை தான் கவன்பூர் மசாக்கர்ஸ்னு சொல்கிறாங்க. இன் விச் மெனி இங்கிலீஷ் உமன் அண்ட் சில்ட்ரன்ஸ் வேர் கில்டு அப்படின்னா அதில் அந்த பழி வாங்குகிற செயலில் அதில் மெனி இங்கிலீஷ் உமன் அண்டு சில்ட்ரன்ஸ் வேர் கில்டு அப்படின்னு போட்டிருக்கான். இங்கிலீஷ் உமன்னா அது இங்கிலீஷ்கார பெண்கள். அண்டு சில்ட்ரன்ஸ் வேர் கில்டு இன் த கிரேட் ரிபெல்லியன் ஆஃப் 1857 அப்படின்னா அது நல்லா பார்த்துக்கோங்க. எனக்கு இங்கிலீஷ் உமன்றது சந்தேகமாக இருக்குது. இங்கிலீஷ் உமனா இந்தியன் உமனான்னு சந்தேகமாக இருக்குது, ரைட்டா? இங்கிலீஷ் உமன் இருக்க மாட்டான். இங்கிலீஷ் உமனை எப்படி அவன் அடிக்க மாட்டான். அதனால் இதை நல்லா பார்த்துக்கணும். ஆனால் இப்போதைக்கு அப்படியே படிச்சுக்கோங்க, நான் பார்த்துட்டு இப்போ சொல்கிறேன். இன் விச் மெனி இங்கிலீஷ் உமன்னா பல இங்கிலீஷ் பெண்கள் மற்றும் சில்ட்ரன்கள் வேறு கொல்லப்பட்டனர். அது இன் கிரேட் ரிபெல்லியன் ஆஃப் 1857 அப்படின்றான், ரைட்டா? அதாவது 1857 இந்த மாதிரி அதுக்கு பேர் கிரேட் ரிபெல்லியன் வேர் கில்டு கொல்லப்பட்டனர். இன்னும் கிரேட் ரிபெல்லியன் அதாவது ஒரு பெரிய புரட்சியில் பெரிய கிளர்ச்சி நடந்துச்சு. 1987 ஒரு பெரிய கிளர்ச்சி நடந்ததில் இவர் என்ன பண்ணியிருக்காரு? நெயில் என்ன பண்ணியிருக்காரு? ஆர்மிக்காரங்களோட சேர்ந்து துப்பாக்கி வச்சு சுட்டிருக்காரு. அதில் தான் செத்து போயிட்டாங்க. இன் விச் மெனி இங்கிலீஷ் உமன் அண்ட் சில்ட்ரன் வேர் கில்டு அப்படின்னு இருக்கான். இந்த கிளர்ச்சி நடந்ததுலேயே 1987 இந்தியக்காரன் பண்ண கிளர்ச்சியில் தான் இந்த நெயில் என்ன பண்ணால் ஃபீஸ்லெஸ் சேர்த்துக்கிட்டு ஃபீஸ்லேருந்து ஆயுதமேந்திய சிப்பாய்களை சேர்ந்து புருட்டல்னா மிருகத்தனமாக அண்ட் ரெக்கனிங் பண்ணி, அதாவது பழி வாங்கும் எண்ணம், ரைட்டா? மிருகத்தனமாக பழி வாங்கும் எண்ணத்தோடு அழிச்சிட்டாரு. ரெக்கனிங்னு அழித்தல், வென்கெயின்ஸ்னு பழி வாங்க கான்பூரில். அதில் பல பெண்கள் மற்றும் குழந்தைகள் கொல்லப்பட்டனர். இதில் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கிரேட் ரிபெல்லியன் 1857 நடந்த ஒரு பெரிய கிளர்ச்சியில் கொல்லப்பட்டார்கள். நெயில் வாஸ் லேட்டர் கில்டு பை அன் இந்தியன் சிப்பாய். நெயில் பின்னாளில் கில்டு கொல்லப்பட்டார். அந்த தலைவர், இங்கிலீஷ்காரன் தலைவர் நெயில் வாஸ் லேட்டர் பின்னாளில் கொல்லப்பட்டார் பை அன் இந்தியன் சிப்பாய். இந்தியாவோட சிப்பாயால் இந்த தலைவர் இந்த நெயில் இங்கிலீஷ்காரன் கொல்லப்பட்டார். எ ஸ்டாச்சு வாஸ் எரெக்டட் ஃபார் ஹிம் அட் மவுண்ட் ரோட். இவனுக்கு ஒரு சிலை வைக்கப்பட்டது. ஸ்டாச்சுன்னு சிலை. வாஸ் எரெக்டட் நிறுவப்பட்டது, வைக்கப்பட்டது, அமைக்கப்பட்டது. நீ எப்படி வேணாலும் போட்டுக்கோ. ஸ்டாச்சு வாஸ் எரெக்டட்னா நிறுவப்பட்டது. ஃபார் ஹிம் இவனுக்கு இந்த நெயிலுக்கு அட் மவுண்ட் ரோட்னா மெட்ராஸில் உள்ள ஒரு முக்கியமான இடம். மவுண்ட் ரோடில் நிறுவப்பட்டது. இன் மெட்ராஸ்னு போட்டான் இல்லையா? அடுத்து நேஷனலிஸ்ட் சா திஸ் அஸ் அன் இன்சல்ட் டு த இந்தியன் சென்டிமெண்ட்ஸ் அப்படின்னா நேஷனலிஸ்ட் இதை பார்த்தாங்க. எப்படி பார்த்தாங்க? இது இந்தியாக்காரங்களோட சென்டிமெண்ட்டுக்கு ஒரு உணர்ச்சி, இந்தியாவோடக்காரங்களோட உணர்ச்சிக்கு
இது வந்து ஒரு இன்சல்ட், அதாவது ஒரு களங்கம் விளைவிப்பது, அதாவது அவமதிப்புன்னு சொல்லுவாங்க, அவமதிப்பை விளைவிக்கிறது என்பதை அறிந்து கொண்டார்கள். அதாவது நேஷனலிஸ்ட்னு யார்? நம்மளோட தேசியவாதிகள் சாதிஸ் இந்த சிலை வைக்கிறதை பார்த்தார்கள். எப்படி இப்படி சிலை வச்சுருக்கான், இவனே நம்ம ஆளுகளை சுட்டு கொண்டுட்டானே, இவனுக்கு சிலை வச்சுருக்காங்கன்னு பார்த்தான். நேஷனலிஸ்ட் சாதிஸ் இந்த சிலையை பார்த்தார்கள் அஸ் அன் இன்சல்ட், ஒரு அவமதிப்பாக பார்த்தார்கள். டு யாருக்கு? டு இந்தியன் சென்டிமெண்ட்ஸ், இந்திய மக்களின் உணர்ச்சிக்கு ஒரு அவமதிப்பு. ஏன்னா ஆமாம், நம்மளே சுட்டுட்டு நம்மளுக்கே அவனுக்கே செலவு வைப்பான் சுட்டவனுக்கு, அதுதான் தப்பு. அதுதான் சொல்கிறாங்க. அது இந்திய நேஷனலிஸ்ட்னால் தேசியவாதிகள் இதை ஒரு அவமதிப்பாக இந்திய மக்கள், இந்தியன் சென்டிமெண்ட்ஸ்னால் இந்திய மக்களின் உணர்ச்சிக்கு, சென்டிமெண்ட்ஸ்னால் உணர்வுகளுக்கு ஒரு அவமதிப்பாக பார்த்தார்கள். அண்ட் ஆர்கனைஸ்டு ஏ சீரியஸ் ஆஃப் டெமான்ஸ்ட்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொன்னால், ஆர்கனைஸ்டாக உண்டாக்கினார்கள். எதை உண்டாக்கினார்கள்? சீரியஸ், தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டத்தை உண்டாக்கினார்கள். இனத்தை உண்டாக்கினார்கள், தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டம் செய்ய ஆரம்பித்தார்கள். ரைட்டா? அண்ட் ஆர்கனைஸ்டு தொடர்ச்சியான ஒரு தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டம் செய்ய ஆரம்பித்தாங்க. ரைட்டா? எதுக்கு தொடர்ச்சி ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்கன்னா இந்த சிலையை அகற்றுறதுக்காண்டி தான். ரைட்டா? அந்த ஆர்கனைஸ்டு சீரியஸ் ஆஃப் டெமான்ஸ்ட்ரேஷனாக ஆர்ப்பாட்டம், ஆர்கனைஸ்ட்னால் ஏற்பாடு செய்தார்கள். எதற்கு? ஏ சீரியஸ் ஆஃப் டெமான்ஸ்ட்ரேஷன், அதாவது தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டத்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மெட்ராஸில் இதற்கு தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டத்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். அடுத்து ஸ்டேச்சு வாஸ் ஃபைனலி மூவ்டு டு மெட்ராஸ் மியூசியம் அப்படின்னு. இந்த சிலையானது கடைசியாக இந்த ஆர்ப்பாட்டம் செஞ்சதுனால அது சொல்கிறான். த ஸ்டேச்சு வாஸ் ஃபைனலி மூவ்டு டு மெட்ராஸ் மியூசியம் அப்படின்னா இந்த சிலையை மாற்றினார்கள். இந்த நெயிலோட சிலையை எங்கே மாற்றினார்கள்? கடைசியாக மூவ்டு டு மெட்ராஸ் மியூசியத்துக்கு இந்த சிலை மாற்றப்பட்டது. அருங்காட்சியகம், மெட்ராஸோட அருங்காட்சியகத்துக்கு மாற்றப்பட்டது. மியூசியம்னா அருங்காட்சியகம். வென் காங்கிரஸ் மைனாரிட்டி, அப்போ காங்கிரஸ் வந்து மைனாரிட்டியாக இருந்துச்சு. எது? வென் காங்கிரஸ் மினிஸ்ட்ரி, மைனாரிட்டி. வென் காங்கிரஸ் மினிஸ்ட்ரி, காங்கிரஸ் மந்திரி சபையில் தான் இது நடந்தது. ரைட்டா? இப்போ இந்த ஸ்டேச்சு வந்து ஃபைனலி மூவ்டு டு மெட்ராஸ் மியூசியம், மெட்ராஸ் அருங்காட்சியகத்துக்கு நகற்றப்பட்டது, கொண்டு செல்லப்பட்டது, மாற்றப்பட்டது தான் அந்த இடத்துல மாற்றப்பட்டதுன்னு போட்டுக்கோ. ரைட்டா? வென் காங்கிரஸ் மினிஸ்ட்ரி அப்படின்னா அந்த காங்கிரஸ்காரங்க மந்திரி சேவையில் இருக்கும்போது, வென்னுன்னா அப்பொழுது யார் இருந்தால் மந்திரி சேவையில்? காங்கிரஸ்காரன் தான் இருந்தாங்க. லெட்டுன்னா நடத்தி செல்லப்பட்டது பை சி ராஜாஜி தான் அங்கே வந்து முதலமைச்சராக இருந்தார். ஃபார்ம்டு த கவர்மெண்ட் இன் 1937. ஃபார்ம்னா கவர்மெண்ட் அவர் உண்டாக்கினார். த கவர்மெண்ட் இன் 1937, 1937 கவர்மெண்ட்டை அரசாங்கத்தை உண்டாக்கினார். யாரும்? ராஜாஜி. அதாவது அவங்க தான் மந்திரி சபையை உண்டாக்கினார்கள். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் அவர் அதான் காங்கிரஸ் மந்திரி சபை அமைக்கும்போது லெட்டுன்னா தலைமை தாங்கினார். தலைமை தாங்கினார் சொல்லுங்க. லெட்டுன்னா நடத்தி சென்றார். ராஜாஜி தான் தலைமை தாங்கினார், நடத்தி சென்றார் அரசாங்கத்தை. ஃபார்ம்டு தான் கவர்மெண்ட், ஃபார்ம்டு தான் அரசாங்கத்தை உண்டாக்கி நடத்தி சென்றார். 1937 ஃபார்ம்டுன்னா அரசாங்கத்தை உண்டாக்கி காங்கிரஸ் அரசாங்கத்தை உண்டாக்கி நடத்தி சென்றார். அந்த சமயத்தில் தான் இவரோட சிலை எங்கே மாற்றப்பட்டது? அருங்காட்சியகத்துக்கு மாற்றப்பட்டது. நெக்ஸ்ட் சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.